விஜய் தற்குறிதான், மீண்டும் ஏறி அடித்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தாவேகா தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்தித்தார். அதில் விஜய் பேசுகையில், நாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். வந்தால் என்ன, கட்டாயம் ஆட்சிக்கு வருவோம். மக்கள் நம்மை வர வைப்பார்கள். எல்லோருக்கும் நிரந்தரமான வீடு, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மோட்டார் சைக்கிள், அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்குவோம். அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்கேற்றவாறு கல்வியில் பாடத்திட்டத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இவற்றை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பதை நமது தேர்தல் அறிக்கையில் விளக்கமாக தெரிவிப்போம். மற்றவர்களைப் போல் சும்மா பேசிவிட்டு ஏமாற்றும் வேலையெல்லாம் இங்கு கிடையாது. நான் சும்மா எதையும் சொல்ல மாட்டோம். சொன்னால் அதை செய்யாமல் விடமாட்டோம். அது மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்படியெல்லாம் அவர் அளந்து கொண்டே போய்கொண்டிருந்தார். தொடர்ந்து பேசிய விஜய் தாவேகாவினர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசினார். விஜய் பேசுகையில், யாரை பார்த்து தற்குறி என்கிறீர்கள்? இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கப் போகின்றனர். அவர்கள் தற்குறியல்ல, ஆச்சரிய குறிகள், மாற்றத்திற்கான அறிகுறி. தற்குறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் விடையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கப் போகிறார்கள். இந்த போட்டி எப்படி இருக்க போகுது என்றால், மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருக்கும் நம்மளை மக்களே தேர்வு செய்ய போகிறார்கள். ஆல்ரெடி தேர்வு செய்தாச்சு என்று விஜய் பேசினார். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதியிடம் செய்தியாளர்கள், தாவேகா தலைவர் விஜய் நேற்று காஞ்சிபுரத்தில் பேசியது பற்றி கேள்விகளை அவரிடம் எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரகுபதி, விஜய் ஆச்சரிய குறியோ தற்குறியோ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. எங்கள் குறி தேர்தல் குறிதான். யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. எங்களுக்கு யாரோடும் போட்டி இல்லை. களத்திருக்கும் அனைவரையும் சமமாக பார்க்கிறோம். அவர்கள் உங்களுக்கு அரசியல் எதிரிகள்தானே தவிர தனிப்பட்ட எதிரிகள் இல்லை. யாரோடும் எங்களுக்கு பகை இல்லை. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை தருவது திராவிட மாடல் அரசுதான். இந்த ஏமாற்று வேலையையும் தமிழ்நாட்டில் பலிக்காது. தாவேகா என்பது பாஜகவின் சி டீம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி வந்தால்தான் முடியும் என்பதை இந்த 4 ஆண்டுகளில் நிரூபித்துள்ளோம். சொன்னதை செய்துள்ளோம். இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் நிரூபித்துள்ளோம். சொன்னதை செய்துள்ளோம். செய்வதை தான் சொல்லியுள்ளோம். நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது. தமிழர்களின் வரலாற்றையும் திராவிடத்தின் வரலாற்றையும் தற்போதுள்ள இளைய தலைமுறை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அறிவு திருவிழாவை நடத்தினோம். அது பற்றியெல்லாம் சிலருக்கு புரிதல் கிடையாது. அவர்களது ஒரு எண்ணம் ஆட்சியை கைப்பற்றுவது, ஆட்சிக்கு வந்து உட்கார வேண்டும் என்பதுதான். அதை தவிர தமிழர்களை பற்றியோ, தமிழர்களின் கொள்கைகளை பற்றியோ, பண்பாட்டை பற்றியோ, கலாச்சாரத்தை பற்றியோ அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. விஜய் தரக்குறைவாக பேசி தன்னைத்தானே மக்களிடத்தில் தரம் தாழ்த்தி வருகிறார். அதற்கு ஏன் நாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டுமென அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தற்போது தாவேகாவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினிடம் கூறிய போது அமைச்சர் ரகுபதி கூறியது சரிதான் என்று, தற்போது விஜய் ஒரு தற்குறி என்பதற்கு சமமாகத்தான் தற்போது ஸ்டாலின் பேசியுள்ளார் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவினரும் தற்போது விஜயை பொளந்து கட்டி வருகின்றனர். விஜய்க்கு ஒரு மண்ணும் தெரியாது என்று தற்போது அதிமுகவின் முக்கிய தலைகள் பேசி வருகின்றனர். அதாவது காஞ்சிபுரத்தில் பேசிய விஜய்
எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகியோரை விஜய் தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறார். இது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில், எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் போல ஒரே எம்ஜிஆர் தான். அவருடன் யாரையும் ஒப்பிட முடியாது. அதே போல எம்ஜிஆர் இல்லாமல் அரசியல் கிடையாது. அந்த வகையில் விஜய் எம்ஜிஆர் பெயரை உச்சரித்திருக்கிறார். விஜய் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. முதலில் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் என்று தற்போது விஜய்க்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டியளித்திருக்கிறார். இந்த செய்தி தற்போது தாவேகா வட்டாரத்தில் மேலும் அதிர்ச்சியை கிளப்பி உள்ளது. தற்போது காஞ்சிபுரத்தில் பேசிய விஜய்க்கு எதிராக அதிமுக திமுக என்று தற்போது அனைவரும் இணைந்து விஜயை சரமாரியாக தாக்கி வருகின்றனர். ஏற்கனவே கரூர் சம்பவத்திலிருந்து சற்று மீண்டு வந்துள்ள விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய மண்டை குடைச்சலாக மாறிவிட்டது. மேலும் தற்போது விஜய் தொடர்ந்து திமுகவையும் விமர்சித்து வருவது விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கே ஆபத்தாக அமையப் போகிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பலரும் பேசி வருகின்றனர். மேலும் தாவேகாவினருக்கே விஜயின் சில பேச்சுக்கள் பிடித்தமில்லை என்றும் தற்போது விஜய் மேடையில் பேசிய போது பலரும் விஜய்க்கு எதிராக கத்தி கூச்சலிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் விஜய் காஞ்சிபுரத்தில் தாவேகாவினரை பேசியதற்கு தற்போது முதல்வர் ஸ்டாலினும் விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியுள்ளார். இது விஜய் மற்றும் தாவேகாவினரிடையே பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் பேசியது தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய வார்னிங்காகவே அமைந்துவிட்டது என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர். மேலும் தற்போது முக்கிய அரசியல் பிரபலங்கள் உட்பட விஜயை தொடர்பு கொண்டு விஜயிடம் திமுகவை சீண்ட வேண்டாம் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகாவினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் தற்போது இந்த திமுகவை தாக்கும்படி பேசுவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தற்போது அரசியல் பிரபலங்கள் கூறி வருகின்றனர். இதுபோக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு மிகப்பெரிய பாடம் காத்திருக்கிறது என்று தற்போது நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று தற்போது கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.